السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله وأصحابه أجمعين الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله تعالى عز وجل في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يكون هواه طبعا لما جئت به، أو كما قال عليه الصلاة والتسليم. صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. மூணு தடவை எல்லாரும் சேர்ந்து ஸலவாத் சொல்லுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம். அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக, அவர்களின் வழியை பின்பற்றி நடந்த அவர்களின் புனித குடும்பத்தார்கள் மீதும், அஹ்ல பைத் என்று சொல்கின்ற புனித குடும்பத்தார்கள், அவருடைய தோழர்கள் தோழியர்கள் சஹாபாக்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த தாபிஈன்கள் தபஅத் தாபிஈன்கள், இறைநேச பெரியார்கள், வலிமார்கள், நாதாக்கள், சூஃபியாக்கள், ஷுஹதாக்கள், உலமாக்கள், ஃபுகஹாக்கள், இந்த நேரான வழியில் இதுகாலம் வரை நம்மை கொண்டு வந்து சேர்த்த நம்முடைய முன்னோர்கள், குறிப்பாக நம்முடைய இந்த பகுதியில் இங்கே பக்கத்தில் அடங்கியிருக்கின்ற இந்த எல்லா வலிமார்கள், அவர்கள் குடும்பத்தார்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் சதா நெஞ்சிலக வேண்டி என்னுடைய இந்த உரையை துவக்கம் செய்கிறேன். ரொம்ப நேரம் நானும் பேச முடியாது, நீங்களும் இருக்க முடியாது. ஒரு சுருக்கமான நேரம். என்னுடைய ஷேக் சொல்லுவாங்க, சொல்றதுக்கான காலம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அரபியில் கால்னு சொல்லுவாங்க. இப்ப ஹால் தேவைன்னு சொன்னாங்க. மாஷா அல்லாஹ், வலிமார்கள் மீது முஹப்பத் வைக்கிறது நம்முடைய தீனுடைய ஒரு அம்சம். அது ஏன்னா அவங்க அல்லாஹ் மேல முஹப்பத் வச்சிருக்காங்கல்ல, அல்லாஹ்வும் அவங்க மேல முஹப்பத் வச்சிருக்கலாம். இப்ப நாம அவங்க மேல முஹப்பத் வைக்காம இருக்க முடியாது. சிலர் சொல்லுவாங்க, சிலர் சொல்ல மாட்டாங்க. எந்த மூமினும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது முஹப்பத் வைப்பாங்க. அதற்கு பின்னால இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்னும் வரக்கூடிய எல்லா வலிமார்களையும் ஏற்றுக்கொள்வாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாம் அந்த மேன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இப்ப இந்த நிகழ்ச்சி ஹஜ்ரத் கௌசுல் ஆலம் பீரான பீர் தஸ்தகீர் கௌஸ் சமதானி மஹபூப் சுப்ஹானி மாஷூக் ரஹ்மானி கிந்தீல் நூரானி தஃப்சீர் குர்ஆனி சையத் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹு, அவங்கள் பேரால மௌலூத் ஷரீஃப்லாம் ஓதிட்டு இப்போ இந்த நிகழ்ச்சி இதில் இப்போ கடைசியாக ஒரு துவா ஓதுனாங்க. அதில் வெறும் வலிமார்கள் பேர் தான். இதெல்லாம் நிறைய பேர் மறந்துட்டாங்க. பெண்களுக்கெல்லாம் இந்த பேர் வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச என்னையோட வயதில் ஒருத்தவங்க பேர் சாதுனா. யாரும் சாதுனான்னு வச்சுருக்காங்களா? வைக்க மாட்டாங்க. எங்கிட்ட அவங்க எல்லாம் நெட்டில் பார்த்து வைக்கிறவங்களாச்சு. எவ்வளோ வலிமார்கள் பாருங்க. பெண்காலத்தில் பெண்களுடைய வலிமார்கள் ரைஹானத்துல் ஹபஷியா நிறைய இருக்காங்க. எல்லாம் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது.
என்னுடைய அருமையான தாய்மார்கள்லாம் வந்திருக்கிறீங்க. ரொம்ப பெரிய கூட்டம் வரும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னு கேட்டால் பெரிய கூட்டம்லாம் வேறு எங்கேயோ போவாங்க, அங்கே போய் மூத்தா போயிடுவாங்க. நல்லா எல்லாரையும் பாதுகாப்பானாக. இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட்டம் தான் வருவாங்க. ஏன்னா ஷைத்தான் நிறைய பேர்த்த கொஞ்சம் அப்படி இப்படியுமா செஞ்சு கொஞ்சம் பேர் தான் இங்கே வர முடியும். வந்தவங்களையும் எல்லாம் கபூல் செய்வானாக. வர முடியாதவர்கள் உண்மையான காரணம் இருந்தால் அவங்களையும் கபூல் செய்வானாக. இதெல்லாம் தேவையில்லை என்று யாரும் நினைச்சா அவங்களுக்கு ஹிதாயத் கொடுப்பானாக. நம்ம எல்லாருக்கும் துவா செய்ய வேண்டியதான் வேலை. நம்ம யாரையும் வேண்டாம்னு சொல்லவே கூடாது. நம்ம கூட்டுற வேலை, குப்பையை கூட்டிட்டோம்னா சுத்தமாயிடும். லைட் போடுற வேலை, ஒரு சின்ன மெழுகுதிரி பொறுத்து வச்சுன்னா வெளிச்சம் வந்துடும். இருட்டுன்னு 1000 பேர் சத்தம் போடுறாங்க, பிரயோஜனம்? அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு யுஹ்ரிஜுஹும் மினல் ஸுலுமாத்தி இலன் நூர். யார் அல்லாஹ் அவங்களை இறைமேசர்களாக ஆக்குறானோ அவங்களை எல்லாம் அல்லாஹ்வே இருளிலிருந்து ஒளியின் பக்கம் கொண்டு வந்துடுவான். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் கபூல் செய்வாங்க. இப்போ நான் சொன்னபடி நம்ம இடத்துல இப்போ எல்லாம் நம்ம உட்காந்துருக்கோம்ல, நம்ம ஒவ்வொருவரும் யோசிக்கணும், என்கிட்ட என்ன தவறு இருக்கு, நான் எதை விடுறது. இந்த மஜ்லிஸ்க்கு வந்ததுக்கு ஏதாவது ஒன்று வேணும்ல. திடீர்னு கூப்பிட்டாங்க, வேற ஒரு நிகழ்ச்சிலாம் இன்னைக்கு இருந்துச்சு. நம்ம கரூர் மாவட்டத்தில் எது கூப்பிட்டாலும் உடனே வந்துடணும். ஏன்னா நம்ம மாவட்டம்ல, அதில் பல்லப்பட்டிக்கு கூப்பிட்டா உடனே வந்துடணும். நம்ம ஊர், நம்ம எல்லாரும் சொந்தக்காரவங்க. இந்த ஊர் மதரசாவில் நான் ஓதிருக்கிறேன். அப்போ இதுக்கு ஹக்கு இருக்குல்ல. அவங்க ஷேக் அப்துல் காதர் ரொம்ப மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. ஓதுற காலத்தில் அவ்வளோ பிரியம். அவங்களுடைய குடும்பம் எல்லாம் நம்ம மேலே பிரியம். என்ன காரணம் கேட்டால், என்னுடைய சொந்த ஊர் சித்தையன்கோட்டை. எங்கள் ஊரில் நெல் விளைஞ்சா முதல்ல வண்டியில் ஏற்றி இங்கே அனுப்பிச்சிட்டு தான் அங்கே எங்கள் வீட்டுக்கெல்லாம் போகணும். இன்றைக்கு வரைக்கும் உசூல். இப்போ வரதா இல்லைன்னு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தொடர்பு ஷேக் அப்துல் காதர் வலியுல்லா அவங்களுக்கும் எங்கள் பூர்வீக ஊரான சித்தையங்கோட்டைக்கும் தொடர்பு இருக்குது. அங்கே ஒரு பெரியவங்க அடங்கியிருக்கிறாங்க, சாமியாரத்தான் சொல்லி. அவங்கெல்லாம் அது திரு பையத்தான். அருமையானவர்களே, இது ஒரு ஆன்மீக தொடர்பு. இப்போ அந்த தொடர்புல இருந்து நான் சொன்னபடி வெறும் கால் மட்டும் இருக்குது. முதலெல்லாம் ஓதுறோம் மாஷா அல்லாஹ். இந்த பைத்துக்கெல்லாம் அர்த்தம் கூட நமக்கு தெரியறது இல்லை, அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறது இல்லை. கொஞ்சம் அதெல்லாம் யோசிங்க. இந்த பைத்துக்கெல்லாம் அர்த்தம் படிச்சிங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள் போன அரபு தமிழ்லேயே இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்க, மலை பைத் படிச்சிங்க, பல்லக்குத்தும் மொழியெல்லாம், இது அரபு தமிழ் தான். இது பாருங்க என்ன பண்றாங்க, தமிழ் வார்த்தையும் சேர்த்து அரபி வார்த்தையும் சேர்க்கிறாங்க. ததுஃபான், தடுத்து விடுன்னு சொல்லல, ததுஃபான் பலாயா முசீப். என்ன பலாய்ங்கிற அந்த அரபி வார்த்தையில் என்னெல்லாம் இருக்கோ அது தமிழ்ல சொல்ல முடியாது. அதனால அந்த பெரியவங்கெல்லாம், அந்த மகான்கள் எல்லாம் அரபி வார்த்தையில் இதை சொல்லிடுறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சவங்கெல்லாம் இருந்தாங்க. பிள்ளைகளுக்கு இதுதான் தாளாட்டுவாங்க. யாசைதி பைத்தி தான் ரொம்ப பேர் ஓதுவாங்க. யாசைதி மாலை நம்முடைய தாய்மார்கள்ல பழையவங்கெல்லாம் வீட்டில் பார்த்தா பழைய கிதாபுகள்லாம் வச்சிருப்பாங்க. நேற்று கூட என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவருடைய அம்மா வச்சிருக்காங்க, கிதாபெல்லாம் வாங்கிக்கிங்கன்னு சொன்னாங்க. ஆச்சரியமா இருக்கு. குர்ஆன் ஷரீஃபுக்கு பார்சியில் தர்ஜுமா வச்சிருக்காங்க. எப்படி பாருங்க, நம்மெல்லாம் அப்படியெல்லாம் சுத்தமாக விட்டுட்டு இப்போ, அதாவது என்ன சொல்றது, ஒரு பொடுபோக்கான வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டுட்டோம். அதெல்லாம் நம்ம எல்லாம் பாதுகாப்பானாக. இந்த மஜ்லிஸ்க்கு வந்ததுனால பயான்லாம் வேணாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நியத்து வைக்கணும். நம்ம எல்லாரும் வலியுல்லா ஆயிரலாமா? சத்தமாக சொல்ல மாட்டீங்க. வேற எதுக்காவது நான் சொன்னால் இதான் வசூல் பண்ணுங்கண்டா யோசிக்கலாம். இதுக்கு என்ன செய்யணும்? ரொம்ப பெரிய முயற்சியா? ஒன்றும் பெரிய முயற்சிலாம் இல்லை. நான் ஒரு ஹதீஸ் படிச்சேன்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்க ஈமான் பரிபூர்ணமாகணும்டா நான் கொண்டு வந்த தீனை எடுத்துக்கங்க, அவ்வளவுதான். இப்போ ஷைத்தான் சொல்றான் தொப்பி போடாதுன்னு சொல்லி. நம்ம ஊரில் கூட என்ன பண்றாங்க, வெளியூர் போன தொப்பியை கழட்டுறாங்க, அரசியல் கொடுத்து தொப்பியை கழட்டுறாங்க. இதெல்லாம் செய்யாதீங்க. எல்லா இடத்துலையும் எப்பயும் தொப்பியோடு இருங்க. மாஷா அல்லாஹ், பாபா ஃபக்ருதீன் வலியுல்லா பெண்குண்டாவில் அடங்கியிருக்காங்க. இங்கே இந்த மக்களுக்கெல்லாம் பெரிய சீர்திருத்த சேவைகளை செஞ்சுட்டு, அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பெரிய பெரிய உலமாக்கள் இருந்தாங்களே, அவங்கள்ட்ட எல்லாம் இந்த தீனை கொடுத்துட்டு அவங்க போய் பெண்குண்டாவில் ஆந்திராவில் அடக்கமாக இருக்கிறாங்க. அவங்க பேர்லாம் இப்போ வரைக்கும் நம்ம மஸ்ஜித் இருக்கு, பாபா ஃபக்ருதீன் வலியுல்லா. இங்கே அடங்கலை, அவங்களுடைய மசார் இங்கே இல்லை, பெண்குண்டாவில் இருக்கு. அப்போ இந்த முன்னோர்கள் எல்லாம் வலிமார்கள் பெரிய முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் புர்கா நம்ம ஊரில் வந்துச்சு, அதனால தான் பர்தா வந்துச்சு. பல இடங்கள் நான் இதை சொல்ல தான் செய்கிறேன். அதனால் இதையெல்லாம் டெம்பரவரி ஆக்காதீங்க. இந்த கலாச்சார சீரழிவில் நீங்கள் சிக்கி இதெல்லாம் எடுத்துடாதீங்க. அதெல்லாம் நம்ம எல்லாம் பாதுகாப்பானாங்க. இது மட்டும் செஞ்சால் விலாயத் கிடைச்சிடும். செய்யலாமா?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் நான் செய்வேன். தாடி வைக்க சொல்லியிருக்காங்களா தாடி வச்சிருவேன். தொப்பி போட சொன்னாங்களா போட்டுருவேன். தலைப்பா கட்ட சொன்னாங்களா கட்டிடுவேன். மீசை வெட்ட சொன்னாங்களா வெட்டிடுவேன். மனைவிக்கு சரியான கணவனா இருக்க சொன்னாங்களா இருந்துருவேன். சரியான மனைவியா கணவனுக்கு இருக்க சொன்னாங்களா இருந்துருவேன். நல்ல பிள்ளைகளா பெற்றோர்களுக்கு இருந்துருவேனா இருந்துருவேன். ஒரு நாள் ட்ரெயினில் வந்துட்டு இருந்தேன். ட்ரெயினில் வரும்போது குழந்தைகள் மலையாளம், தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி 4 மொழி. ஆனால் குழந்தைகளுக்கு மொழி இல்லை, அவங்களாம் பேசிக்கிறாங்க, விளையாடுறாங்க. நான் கவனிச்சுட்டே வந்தேன். ஒரு பையன் இன்னொரு பையன்கிட்ட கேட்குறான், தமிழில் தான் கேட்குறான். அவன் ஹிந்தியில் பதில் சொல்கிறான். இவன் தமிழில் கேட்குறான் எங்கே போறீங்க. அவன் ஹிந்தியில் என்ன தெரியுமா சொன்னான், பத்மாஷ் தாதா கே பாஸ் ஜாத்தே ஹேன். உருது உங்களுக்கு புரிஞ்சா புரிஞ்சிருக்கும். கேடுகட்ட எங்க கிழவன் வீட்டில் இருக்கான், எங்க தாத்தா, அவனை பார்க்க போறோம்னு அந்த பையன் சொன்னான். அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னை பார்த்து அப்படி பார்த்தார். நான் சொன்னேன், ஏக் ஜமானா ஆயேகா பத்ஷாத் பாப் கே பாஸ் ஜாத்தேன்னு சொல்லுவாங்க. கேடுகட்ட தகப்பன்ட்டு போறேன்னு சொல்லுவாங்க. அந்த காலம் சீக்கிரம் வந்து நீங்க அந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பெற்றோர்களை யாரும் மதிக்கிறதுக்கு தயாராக இல்லை. பெற்றோர்களை எல்லாம் என்ன நினைக்கிறோம், நிறைய பேர் சொல்றாங்க அதுல துவா செய்யுங்க, என்ன சீக்கிரம் போயிட்டாங்கன்னா பரவாயில்ல, ரொம்ப சுமையா இருக்கு, ஒன்றும் செய்ய முடியல, மெயின்டைன் பண்ணவே முடியல. உன்னை மெயின்டைன் பண்ணாங்களேன்னு நினைச்சு பார்த்தியா. ஒரு மகன் கார்ல வேகமா கதவை சாத்த போன மகனை பிடிச்சார் அத்தா. கொஞ்சம் ஒரு நிமிஷம் பேசிட்டு போனார். அவர் கேட்டார், ரொம்ப பிஸியா இருக்கேன், என்னப்பா சொல்லுன்னு கேட்டார். ஒன்றும் இல்லை, இந்த மரத்தில் உட்காந்துக்கிறது என்னன்னு கேட்டார். அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார். இது காக்கா உனக்கு தெரியலன்றார். திரும்பி கேட்டார். 3 தடவை கேட்கறக்குள்ள டோரை வேகமாக க்ளோஸ் பண்ணிட்டு அவர் போக பண்ணார். சொன்னார், மகனே உனக்கு நான் 300 தடவை சொல்லி கொடுத்தேன், அதை நீ இப்போ எப்படி சொல்றேன்னு பார்க்கறதுக்கு தான் டெஸ்ட் பண்ணேன், எனக்கு தானே தெரியும், நான் தானே உனக்கு சொல்லி கொடுத்தேன்டார். ரியாத்தில் ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கார், என் மகன் எனக்கு காசு தரணும்னு. கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டார். உங்களுக்குலாம் தெரியும், இதெல்லாம் நினைவில் கொண்டு வாங்க. என்ன கேஸு, என் மகன் எனக்கு காசு தரணும்னு கேட்கிறாரு. ஜட்ஜு கேட்கிறாரு, எவ்வளோ வேணும், ஒரு நாளைக்கு 1 ரியால். ஏங்க மகன் சப்மிட் பண்ணியிருக்காரு, அஃபிடவிட் கொடுத்துருக்கிறார். எங்கள் அப்பாட்ட கோடிக்கணக்கில் டாலர் இருக்குது, ரியால் டாலர்லாம் இருக்குது, அவர் கேட்குறதே தப்புன்னு சொல்லி. ஜட்ஜு கேட்டார், எதுக்குங்க இந்த மாதிரி கேட்குறீங்க, என் மகனை பார்க்க வேண்டும், என் மகன் என் கையில் 1 ரியால் தர வேண்டும், அதுக்கு தான் நான் போட்டிருக்கேன் கேஸ். அருமையானவர்களே, அதனால் ஹால் தேவை, ரொம்ப சிம்பிள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டா விலாயத் கிடைச்சிடும். முயற்சி பண்ணிடுவோமா? இந்த மஜ்லிஸின் காரணமாக விலாயத்துள்ளவர்கள் ஒரு கூட்டம் உண்டாயிட்டாங்கன்னு வரும். அருமையான தாய்மார்களே, நீங்கள் தான் ரொம்ப முன்னால் வரணும் இருக்கு. ஏன்னா உங்களால் தான் நாங்கள் வந்தோம். நீங்கள் துவா செய்ய நாங்கள் எப்படி இங்கே வந்திருப்போம்? இன்னைக்கு இந்த ஆலிம்கள்லாம் வந்திருக்காங்களே, இந்த ஆலிம்கள் எல்லாம் நீங்கள் துவா செஞ்சதுனால இந்த ஆலிம்கள். அதனால திரும்பவும் நீங்கள் துவா செய்கிறவங்களா? மழைக்காக வேண்டி எல்லாரும் சேர்ந்து துவா செஞ்சாங்க. ஒரு இடத்துல மழையே பெய்யல. ஒருத்தர் ஒட்டகத்தில் போயிட்டு இருந்து ஒட்டகத்தை நிப்பாட்டிட்டார். வேகமாக போய் அவர் துவா கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார். உடனே மழை பெஞ்சிருச்சு. இப்போ எல்லாம் கேட்டாங்க, என்ன சொன்னார்? என் கையில் ஒரு சின்ன துணி வச்சிருக்கேன், இது எங்கள் அம்மாவுடைய துணி. நான் சொன்னேன், யாரெல்லாம் இந்த துணி எங்கள் அம்மாவுடையது தானே, அவங்க பொருட்னால மழை கொடுன்னு கேட்டேன். மழை வந்துச்சு. என்ன எங்கள் அம்மா எப்படிப்பட்டவங்க? எங்கள் அம்மா நிக்கா செஞ்சு வீட்டுக்கு வந்தாங்க, ஜனாதா தான் வீட்டை விட்டு வெளியே போகவே. ரொம்ப பெரிய பெரிய மகான்களை எல்லாம் உருவாக்குனது அம்மா நீங்க தான். ஜுனைத் பக்தாதி ஒரு அம்மா போனாங்க ஒரு மசாலா கேட்கறதுக்கு. அவங்க கேட்டாங்க, நான் ஒரு சின்ன ஒரு மசாலா கேட்கலான்னு வந்தேன். என்னன்னு கேட்டாங்க, அரசருடைய பரிவாரம் போய்கிட்டே இருந்தாங்க, அவங்க லைட் வச்சிருந்தாங்க, அந்த லைட்ல நான் நூல் நூத்தேன், இது எனக்கு ஜாயிஸான்னு கேட்டேன். ஜுனைத் பக்தாதி சொல்றாங்க, நான் உடனே என்ன பண்ணனேன், அந்த அம்மா பின்னாலே போயிட்டு இருக்காங்கல்ல, அது எந்த வீடுன்னு போய் பார்க்க சொன்னேன். அந்த அம்மா யார் தெரியுங்களா? பிஷ்ரே ஹாஃபிங்க கூடிய ஒரு பெரிய மகானுடைய சகோதரி. நம்ம வீடு அப்படி ஆக்கிடலாமா? ஒரு பேணிக்கையானவர்களா நம்ம ஆயிரும். பாருங்க, எல்லாமே மெஷின் ஆயிடுச்சு. எப்படி வாழ்ந்தோம்னு கேட்டீங்கன்னா, எப்ப பாங்க சொல்லுவாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தோம். நம்ம அல்லக்குமில் மஸ்ஜித் ஹதீஸ்ல வருது, 7 பேருக்கு அரசியல் நிழல் இருக்குல்ல,
அவங்க யார் ஒருத்தர் யாருன்னு கேட்டால் அவங்க கல்பு வந்து மஸ்ஜிதோட சேர்ந்துருக்குமா. எங்கே பார்த்தாலும் எந்த சத்தம் கேட்டாலும் பாங்கு சொல்கிற மாதிரி இருக்கேன். இப்போ பாங்கு சொன்னாலே அது சும்மா இதில் ஃபோனில் சொல்லியிருக்கோம், அது எங்கேயாவது சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த மஸ்ஜிதில் அந்த மஸ்ஜிதுக்கு போயிடலாம், அந்த மஸ்ஜிதில் அங்கே போயிடலாம்னு சொல்லி பள்ளப்பட்டியில் 34 பேர்ல மஸ்ஜித், இது 35வது மஸ்ஜிதாக கூட இருக்கலாம். மாஷா அல்லாஹ் ஜாதகமா ஷரஃபமா கரமாவெல்லாம் அதிகமாக்கி வைப்பாங்க. ஆக அருமையானவர்களே, காலில் விட்டுட்டு ஹாலுக்கு வந்துடணும். எல்லாம் முயற்சி செய்யலாமா? இந்த வழிமார்கள் பேரெல்லாம் வீட்டில் போய் உங்கள் மூலது கிதாப் இருக்கும், எடுத்து ஒரு தடவை படிங்க. ஒரு நியத் வைங்க, இந்த பேர்லாம் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் வைக்கலாம், பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் வைக்கலாம், ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் வைக்கலாம். யாருக்காவது தெரியுமா? பிஷ்ரஹாபி. பிஷ்ரஹாபி எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா? செருப்பே போடாம நடந்தாங்க, அதனால அவங்க பேர் பிஷ்ரஹாபி. அவங்க நடந்து போற ரோட்ல கழுதை நாய்கள் கூட கழிப்பதில்லை. இல்ல பிஷ்ரஹாபி நடந்து போவாரு, அவர் செருப்பு போட மாட்டாரு, அவர் அல்லாஹ் முன்னால தன்னை சாதாரணமாக்கி நான் செருப்பு போடுறதுக்கு தகுதி இருக்கிறா அப்படின்னு போயிட்டு இருக்கிறார். ஒரு நாள் ரோட்டிலே ஒரு நாயும் ஒரு கழுதையும் கழித்தது ஒருவர் பார்த்து விட்டு சொன்னார், ஃபகத் ஃபாத்த பிஷ்ரஹாபி, பிஷ்ரஹாபி மூத்தாயிட்டாரு. அதனால ரோட்ல இந்த அனிமல்ஸ் எல்லாம் கழிவுகளை கழிக்குதுன்னு சொன்னார். அதனால் அருமையானவர்களே, ரொம்ப நேரம் பேச வேண்டியதில்லை. நம்ம எல்லாரும் நியத்து வைக்கணும், எங்களை எல்லாம் அல்லாஹ்வே நீ இருளிலிருந்து வெளியாக்கி ஒளியில் கொண்டு போ. கேளமா? குறிப்பாக எங்கள் அம்மாமார்கள்லாம் என் சகோதரிகள்லாம் கொஞ்சம் கவலைப்பட்டீங்கன்னா நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக திரும்ப இந்த விலாயத்துக்கு வந்துடுவீங்க. ராபியா அம்மா தூங்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்க சாதரை ஒருத்தர் திருடுறாரு. அங்கேயும் திருடுறது முஸ்லீம் தான் இருப்பாங்க, முஸ்லீம் வேற ஊர் ஆள் இல்லையாங்க. அவர் எடுத்தாரு, கதவுக்கு போக முடியல, கண்ணு தெரியல. கீழே போட்டாரு, கண்ணு தெரியுது. திருப்பி எடுத்தாரு, கண்ணு தெரியல. கேட் வரைக்கும் வந்து போட்டார். சத்தம் என்ன தெரியுமா வருது? ஏக் யார் சோத்தே ஹேன் தூசரா யார் ஜாக்தே ஹேன். என்னுடைய ஒரு நட்புக்குரிய அம்மா தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா நான் நண்பன் ஜிந்தாவா ஹயாத்தா தான் இருக்கிறேன், நீ எப்படி திருடிட்டு போவேன்னு அல்லாஹ் கேட்டான். இது எல்லாத்தையும் அல்லாஹ் கேட்பான். ஒண்ணு அல்லாஹ் வந்து விசாலமானவன், நம்மள்ட்டையும் கேட்க தயாரா இருக்கிறான், நாம தயாரா. நம்முடைய வாலிபம் இந்த பாருங்க, இந்த போன் மோசமான நம்மளை கெடுப்பதற்காக வேண்டிய ஐரோப்பியர்கள் சேர்ந்து கொடுத்தது. ஜப்பான்ல சில அப்ளிகேஷன் வேலையே செய்யாது. இப்ப இஸ்ரேல்னு சொல்லிக்கிட்டு இருக்கமே, அந்த இஸ்ரேல்லையும் சில அப்ளிகேஷன் வேலை செய்யாது. எல்லாம் பாதுகாப்பானாக. உலகத்திலேயே அசிங்கங்கள் அதிகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு நாட்டில் முதலிடத்தில் இந்தியா இருக்கு. முஸ்லிம் அல்லாதவர்கள் இதை ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க. அவ்வளவு மட்டரகமான சூழ்நிலையில் இன்று நம்மை ஆக்கிவிட்டாங்க. நம்முடைய கண்களை கொண்டு ஹராமான பெண்ணை ஆண் பார்த்தாலோ ஆணை பெண் பார்த்தாலோ அல்லாஹ் பாதுகாப்பான. சொல்லுங்க ஆமீன். 20 வருஷம் கழித்தாலும் கலிமா இல்லாத போச்சு வரும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். ஒரு ஹாஃபிதே குர்ஆன் ஒரு தவறானதை பார்த்து விட்டார், ஈமான் போயிடுச்சு. குர்ஆன் மறந்துட்டார், 20 வருஷம் கழிச்சு குர்ஆன் மறந்து காஃபிரா மூத்தாயிட்டார். எல்லாம் நம்ம எல்லாம் பாதுகாப்பானாக. ஆகவே ரொம்ப பெரிய வயது இதற்காக இருக்குது. இதை வந்து பயன்படுத்துங்க, சரியா பயன்படுத்துங்க. கத்தி மாதிரி பழம் அறுக்க வச்சுக்கொள்ளுங்க, யாரையும் அறுப்பதற்கு வச்சுக்கொள்ளாதீங்க. எல்லாம் நம்ம எல்லாம் பாதுகாப்பானாக. எல்லாரும் நீயத் வைப்போம், இந்த மஜ்லிஸில் கலந்து கொண்டதால் அல்லாஹ்வே எங்களுக்கு விலாயத் கொடுப்பாயாக. கேட்கலாமா? ரிசாலத்தும் நுபுவத்தும் முடிஞ்சிருச்சு, விலாயத் அல்லாஹ் பாக்கி வச்சுங்க. என் கூட யார் சேர்றதுன்னு கேட்கிறான் அல்லாஹ். எப்பவுமே தயாரா இருக்கிறான். என் கூட வந்துட மாட்டீங்களா? அவன் சொல்றான், இந்த அடியான் வந்து காம்ப்ரமைஸே ஆக மாட்டான், என்ன கேட்டாலும் கொடுக்குறேன். நல்ல கணவன் வேணும்னு கேட்டா ஒரு பொண்ணு கொடுத்துட்டேன், நல்ல மனைவி வேணும்னு கேட்டா கொடுத்துட்டேன், கார் வேணும்னா பங்களா வேணும்னா டெபாசிட் எல்லாமே கொடுத்துட்டேன். என் கூட வர மாட்டேங்கிறான், எனக்காக வாழுன்னா வாழ மாட்டேங்கிறான். அது இமாம் பூசரி சொன்னாங்க, வஹாலிஃபின் நஃப்ஸ வஷ்ஷைத்தான ஃபஅஸிஹிமா. என்ன அற்புதமான பைத் பாருங்க. அதனால ரசூலுல்லாஹ் இதை படிச்சு கேட்டிருக்காங்க. முதல்ல நஃப்ஸுக்கும் இரண்டாவது ஷைத்தானுக்கும் நீங்கள் மாறு செய்யுங்கள். ஏன்னா நஃப்ஸு தான் வந்து கனெக்ட் பண்றதுக்கான வழி. டைரக்டா ஷைத்தான் அட்டாக் பண்ண முடியாது. ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். ஃபைன்ஹுமா மஹல்லாக்கன் நுஸ்ஹி ஃபத்தஹிமி. நஃப்ஸும் ஷைத்தானும் உங்களுக்கு உபதேசம் பண்றேன்னு சொன்னா கூட நீங்க ஏத்துக்கிறாதீங்க, பொய்னா உங்களை ஏமாத்துறாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாப்பானாங்க. நஃப்ஸுடைய தீங்கிலிருந்து ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து முழுமையாக பாதுகாத்து இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த சாதாரணமான இந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் அல்லாஹ்வை முழுமையாக அடையக்கூடிய அந்த தௌஃபீக் என்னுடைய அருமையான தாய்மார்கள் சகோதரிகள்
ஒரு நிமிஷம் அழுது ஒரு சொட்டு தண்ணீர் விட்டுருங்க போதும், விலாயத்து வந்து. வேறு பெரிய மைனத்தெல்லாம் செய்ய வேண்டியது. சூஃபியாக்கள் சொல்லி தர்றாங்க, நஃப்ஸில் ஒரு கால் வைங்க, அடுத்த கால் சொர்க்கம்னு சொல்றாங்க. அடுத்த கால் விலாயத், அல்லாஹ்வுடைய சந்தோஷம். எங்க இருந்தாலும் எல்லாத்தையும் பார்க்கலாம், எங்க இருந்தாலும் எதையும் கேட்கலாம். இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு தான் இந்த பாதை. இல்லை நம்ம எல்லாரையும் கபூல் செய்வனாக. வரலாறுகளை நிறைய கேட்டிருக்கிறீங்க. அந்த இப்பெல்லாம் உங்களுக்கு சோசியல் மீடியா வந்துருச்சு, எல்லா பக்கம் பெரியார்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. கூப்பிட்டாங்க, வரமாட்டேன்னு சொல்றதுக்கு தைரியம் வரல, அதனால வந்துட்டேன். அதில் ஷேக் அப்துல் காதர் வலியுல்லா போன்ற அந்த மகான்களுடைய அந்த ஃபயூஸ் பரக்காத்து நமக்கு கிடைக்குமே, எனக்கு லாபம் கிடைக்கணும் தான் இங்கே வந்திருக்கிறேன். அதனால நம்ம எல்லாரும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. நம்முடைய இப்போ ஒவ்வொருத்தவங்களும் நம்ம எல்லாரும் மனசுல நினைக்கணும், நான் என்ன தப்பு செஞ்சனோ என்னுடைய தப்பை மன்னிச்சிடலாம். அல்லாஹ் வந்து நம்ம தப்பை மறைக்கிறதுக்கு ரொம்ப பிரியப்படுறான், நம்ம தப்பை காட்டாம இருக்கிறதுக்கு பிரியப்படுறான். காட்டணும்னு நினைச்சா நம்ம யாரும் இங்க உட்கார முடியாது. நம்மள மாதிரி ஆளுகளை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காம, அவன் ரெக்கார்ட் பண்ணா நம்ம ரெக்கார்ட் பூராம இரஸ் பண்ணிடலாம், டிலைட் பண்ணிடலாம். டோன்ட் டிலைட், நான் டிலைட் அவன்கிட்ட எல்லாமே பண்ண முடியாது, எதையும் அழிக்க முடியாது, எல்லாம் அப்படி பாதுகாப்பா இருக்கும். அப்படிப்பட்ட மிகவும் சக்தி உள்ள அல்லாஹ் இவ்வளவு இருந்து அவன் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கான், என்னோட அடியான் என்ற ஒரே ஒரு தடவை இப்படி தெரியாம நான் தான் செஞ்சேன் அப்படின்னு உடனே வந்து பல தடவை கேள்விப்பட்டிருக்கீங்களே, தௌபாவுக்கு அங்க நடந்து போனவர் மௌத்தா போயிட்டார். அல்லாஹ் என்ன பண்றான், அளக்க சொல்றான். இப்ப அளக்கும் போது அவர் தௌபாவின் பக்கம் போன வழி கூடுதலா இருக்கிற மாதிரி பூமியை சுருக்கிட்டான். ஏன்னா அல்லாஹ்வுக்கு மன்னிக்கிறதா வேலையே, அல்லாஹ்வுக்கு காட்டி கொடுக்குற வேலை இல்லை, அல்லாஹ்வுக்கு தண்டிக்கிறது வேலை இல்லை. அந்த அல்லாஹ்ட்ட கேட்கணும். இப்போ நாம ஒவ்வொருத்தரும் ஆண்களும் பெண்களும் நம்ம உள்ளத்துல நாம என்ன செஞ்சோமோ அந்த எல்லா தவறுகளுக்கும் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாமா? மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம். எல்லாம் மழையை கொடுப்பான், நம்முடைய தேவைகள் எல்லாம் கொடுப்பான், நம்ம கேட்டதையும் கொடுப்பான், கேட்காதையும் கொடுப்பான். اللهم لك الحمد كما ينبغي بجلال وجهك وعظيم سلطانك. اللهم لك الحمد كله ولك الشكر كله ولك المن كله ولك الفضل كله وإليك المشتكى وأنت المستعان لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم يا سامع الأصوات، اللهم يا كافي المهمات، اللهم يا دافع البليات، اللهم يا حل المشكلات، اللهم يا قاضي الحاجات، اللهم يا مجيب الدعوات، اكفنا بحلالك عن حرامك واغننا بفضلك عمن سواك. اللهم يا لطيفا بخلقي، اللهم يا عليما بخلقي، اللهم يا خبيرا بخلقي، الطف بنا يا لطيف يا عليم يا خبير. اللهم يا سامع الدعاء، اللهم يا دائم البقاء، اللهم يا واسع العطاء، اللهم يا باسط الرزق، اللهم يا فارج الغم، اللهم يا كاشف الغم، اللهم يا مجيب دعوة الداعي المضطر، يا رحمن الدنيا والآخرة ورحيمهما وارحمنا رحمة تغنينا بها عمن سواك. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم. فيها حرز الحماية، لطف الوقاية، عين العناية، بركة الكفاية، سر الولاية، وافر العطايا، وعلى آله وصحبه في كل أمر وغاية. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. جزا الله عنا محمدا صلى الله عليه وسلم بما هو أهله. اللهم إنا نسألك يا الله يا رحمن يا رحيم يا أمان الخائفين يا جار المستاجرين يا عماد من لا عماد له يا سند من لا سند له يا ذخر من لا ذخر له يا حرز الزعفاء
யா கன்சல் ஃபுகரா யா அதீமர் ரஜா யா முன்கிதல் ஹல்கா யா முன்ஜியல் கர்கா யா முன்இம் யா முஃதில் யா ஜப்பார் யா முனீர் அந்தல்லதி சஜத லக சவாதுல் லைல் வ தௌஉன் நஹார் வ தியாஉஷ் ஷம்ஸ் வ நூருல் கமர் வ ஹஃபீகுஷ் ஷஜர் தவியுல் மா அன்தல்லாஹ் யா அல்லாஹ் லா ஷரீக லக் அன்தல்லாஹ் யா அல்லாஹ் லா மஸீல லக் அன்தல்லாஹ் யா அல்லாஹ் லா நஸீர லக் نسألك أن تصلي على محمد عبدك ورسولك وعلى آل محمد وبارك وسلم اللهم يا سابغ النعم اللهم يا دافع النقم اللهم يا فارج الغم اللهم يا كاشف الظلم اللهم يا عدل من حكم اللهم يا حسيب من ظلم اللهم يا ولي من ظلم اللهم يا أول بلا بداية ويا آخر بلا نهاية اللهم يا من له اسم بلا كنيا فاجعل لنا من كل أمورنا فرجا ومخرجا فاجعل لنا من كل أمورنا فرجا ومخرجا فاجعل لنا من كل أمورنا فرجا ومخرجا اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث يا ذا الجلال والإكرام اللهم اصلح لنا شأننا كله يا رب العالمين ولا تكلنا إلى أنفسنا طرفة عين ولا تنزع منا صالح ما أعطيتنا يا رب العالمين اللهم صل أحوال المسلمين اللهم صل أحوال المسلمين خاصة لفلسطين خاصة لغزة خاصة لبلاد المسلمين في كل عالم يا الله يا رحمن يا رحيم هذا بلدا خاصا بمنك وفضلك وكرمك يا إله العالمين அல்லாஹ்வே நாங்கள் உன்னிடத்தில் கையேந்துகிறோம். அல்லாஹ் பிரதேசிகள், ஏழைகள், பாவிகள், தேவையுள்ளவர்கள், உன்னுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்து பழகி போனவர்கள், மீறி நடப்பதை வளமையாக கொண்டவர்கள், மன்னிப்பதை வளமையாக கொண்டவனே, மன்னிப்பதற்காகவே அருள் புரிந்து அந்த பாவங்களை விட உன் அருளை மிகைக்க செய்கின்ற ரப்பல் ஆலமீனே, நீ எழுதுகின்ற பொழுது உன் எழுதுகோளுக்கு இப்படி கட்டளையிட்டு விட்டாயே, இப்படித்தான் நீ எழுத வேண்டும் என்று பணித்து விட்டாயே, என் கோபத்தை விட அருள் மிகைத்து விட்டது என்று எழுத சொல்ற ரப்பல் ஆலமீனே, உன்னுடைய அருளை ஆதரவு வைக்கிறோம், உன் அருள் மீது நம்பிக்கை வைக்கிறோம், நிராசையாக மாட்டோம் அல்லா, கையேந்துகிறோம் அல்லா, கைவிட மாட்டான் என்று நம்பிக்கை வைக்கிறோம் அல்லா. எங்களை படைத்தவனே, எங்களை பரிபாலித்துக் கொண்டிருப்பவனே, எங்கள் ரப்புல் ஆலமீனே, எங்கள் பாவங்களை மறைத்து வைத்திருப்பவனே, எங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருப்பவனே, எங்கள் பாவங்களை மன்னித்து விடல்லா. எத்துணை பாவங்கள் அல்லா, காலையிலும் பாவம், மாலையிலும் பாவம், சிந்திப்பதிலும் பாவம், உணர்வதிலும் பாவம், அத்துணையுமே பாவமே நிறைந்த பாவிகள் கையேந்தி கொண்டிருக்கிறோம் அல்லா. நீ கைவிட்டு விட்டால் நாங்கள் கரை சேர முடியாது ரப்பே, எங்களை மன்னித்து விடல்லா. நீ விரும்பியவர்களுக்கு மன்னிப்பது மட்டுமா, அதை மறைப்பது மட்டுமா, அதையே நன்மையாக ஆக்கி தருவேன் என்று குர்ஆனிலே சொன்னாயே. இபதில்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத் என்று வாக்கு கொடுத்த ரப்பே, ஒன்றுமே இல்லாத பாவிகள் பாவங்களை மட்டும் வைத்து கையேந்தி கொண்டிருக்கிறோமே, வழிகேட்டிலே கொண்டு போய் எங்களை நிறுத்தி விட்டார்கள் அல்லா. எங்களுடைய பாவமான சூழ்நிலைகளில் எங்களை கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள் அல்லா. எங்கு திரும்பினாலும் பாவம் அல்லா, திரும்பிய பக்கமெல்லாம் பாவம் அல்லா. தப்பிப்பதற்கு நீ அருள் புரிய வேண்டும் அல்லா. எங்கள் முன்னோர்களின் வாழ்க்கையை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம் அல்லா. எங்களை மன்னித்து விடல்லா, எங்களை கரை சேர்த்து விடல்லா, எங்களை கருணையோடு பார்த்து விடல்லா, உன்னுடைய கருணை பார்வை கொண்டு பார்த்து விடல்லா, உன் கருணை போர்வை கொண்டு போர்த்து விடல்லா. உன்னுடைய ககாரியத்தை கொண்டு எங்களை அழித்து விடாதே ரப்பல் ஆலமீன், உன்னுடைய ஜப்பாரியத்தை கொண்டு எங்களை அழித்து விடாதே. ரஹ்மானே, ரஹீமே, ரவுஃபே, ரஹீமே, ஹன்னானே,
மன்னானே, தையானே, வஹாபே, ஆலிமுல் குயூபே, சத்தாருல் அயூபே, கஷாஃபுல் குரூபே, கையேந்துகிறோம் அல்லாஹ். கேட்க தெரியவில்லை அல்லாஹ், கேட்பதற்கு தகுதியும் இல்லை அல்லாஹ். ஏதாவது ஒன்றை முன்னிறுத்தி கேட்க வேண்டும் அல்லவா? என்ன வைத்திருக்கிறோம்? ஒன்றுமே இல்லை. தொழுகைகள் எல்லாம் வீண், நோன்பெல்லாம் வீண், ஹஜ்ஜெல்லாம் பகட்டுக்காக, பெருமைக்காக. எல்லோரும் உம்ரா, நாங்களும் உம்ரா. இதுதான் எங்களிடத்தில் இருக்கிறது அல்ல. ஜகாத் கூட ஒழுங்காக கொடுக்காதவர்கள் அல்ல. நாங்கள் உடுத்துவது வேறு, கொடுப்பது வேறு. நாங்கள் உண்பது வேறு, கொடுப்பது வேறு. இந்த எல்லா குற்றங்களையும் ஒப்புக்கொள்கிறோம் அல்ல. தலைகுனிந்து இருக்கிறோம் அல்ல. வேறு யாருக்கு முன்னாலும் தலைகுனிய வைத்து விடாதே. கை நீட்டி நிற்கிறோம் அல்ல. வேறு யாருக்கு முன்னாலும் கை நீட்ட வைத்து விடாதே. ரப்புல் ஆலமீனே, பலஸ்தீனிலே, கஸாவிலே, இன்னும் உலகத்தின் பல பகுதிகளிலே எங்கள் தாய்மார்கள் மானபங்கப்படுத்தப்படுகிறார்கள் அல்ல. எங்கள் சகோதரிகள் கேவலப்படுத்தப்படுகிறார்கள் அல்ல. நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் கேவலப்படுத்தப்படுகிறார்கள் அல்ல. குழந்தைகளை எல்லாம் கொன்று குவிக்கிறார்கள் அல்ல. உள்ளத்தில் கையே தவிர வேறொன்று வழி இல்லை அல்ல. எவ்வளவு அதிகமாக சோதனைகள் வருமோ அவ்வளவு நீ உதவியை சீக்கிரமாக செய்வாய் அல்ல. ஹர் கர்பலா கே பாத் இஸ்லாம் ஜிந்தா ஹோத்தா ஹை. அல்லாம இக்பால் சொன்னார்கள் அல்ல, இது எங்களுக்கு கர்புன் வ பலாஉன் அல்ல. ஜனாசாவை வெடிகுண்டோடு வைத்து அனுப்புகிறார்கள் அல்ல. நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். நீ ஏதாவது செய்ய மாட்டாயா? ஆது கூட்டத்தை அழித்தவனே, சமூக கூட்டத்தை அழித்தவனே, அபூஜகளோடு சேர்ந்து 14 பெரும் தலைவர்களை வெட்டி வீழ்த்துவார்கள் என்று சொன்ன சுப செய்தி சொன்னவனே, பத்ரிலே, உஹதிலே, கந்தகிலே, ஹுனைனிலே நடந்த எல்லா போர்களிலும் எங்களுடைய உண்மையான முன்னோடிகளான சஹாபாக்களுக்கு வெற்றி கொடுத்த ரப்பே, நீ பலஸ்தீனுக்கு வழக்குமார்களை அனுப்ப மாட்டாயா? உன்னிடத்தில் சக்தி இல்லையா? கண்டிப்பாக நீ செய்வாய் அல்லா. எல்லை மீறி போய்விட்டதல்ல. ஆட்சியும் அதிகாரமும் தங்களிடத்தில் இருக்கின்றது என்று எதையோ செய்கிறார்கள் அல்ல. நாங்கள் உன்னுடைய அடிமைகள் அல்ல. எங்கள் உயிருக்கு மேலாக நீ நேசிக்கிறாயே, உன்னுடைய ஹபீபுல்லாஹ்வுடைய உம்மத்து நாங்கள். உன்னுடைய ஹபீபுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு இந்த நிலை அல்ல. கேட்கிறோம் அல்லா, இரக்கப்படு அல்லா, கருணை காட்டு அல்லா, உதவி செய்ய அல்லா. இந்த வலிமார்களின் பக்கத்திலே நாங்கள் ஒன்று சேர்ந்து உன்னிடத்தில் கையேந்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அருமையான தாய்மார்கள் எல்லாம் தங்கள் முந்தானையிலே கை வைத்து உன்னிடத்தில் கையேந்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கேட்பதை கண்டிப்பாக நீ கொடுப்பாய். நேற்றைய ஒரு தினம் நோன்பு வைக்க சொல்லி எங்களுடைய மேன்மக்கள் எல்லாம் எங்களுக்கு சொன்னார்கள். நோன்பு வைத்தோம் அல்லா. எவரோ முடியாதவர்கள் விட்டிருக்கலாம், முடிந்தவர்கள் எல்லாம் தமிழகம் முழுவதும் நோன்பு வைத்தார்கள். ஜமாத்துல் உலமாவுடைய அது பணிவான வேண்டுகோள் என்பதால் எல்லோரும் நோன்பு வைத்தார்கள். உடல்நிலை சரியில்லாத ஒருவர் என்னிடத்திலே போனிலே கேட்கிறார், எனக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனை சென்று கொண்டிருக்கிறேன், நோன்பை விடாமல் இருப்பதற்கு துஆ செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இன்ஜெக்ஷன் போட்டுக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறதா என்று கேட்கிறார். இப்படியெல்லாம் உனக்காக நோன்பு வைத்து இந்த பலஸ்தீனுடைய மக்கள், கஸாவிலே உள்ள அந்த சுஹதாக்களை நீ கபூல் செய்து மீதமுள்ள மக்களுக்கு நீ உண்மையான பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்தி கொடு அல்லாஹ். பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு முயற்சிப்பவர்களுக்கு நீ உதவி செய்யலாம். அந்த தீர்மானத்திற்கு நீ உபகாரம் செய்யலாம். அதை கொண்டு வருவர்களுக்கு உபகாரம் செய்யலாம். நாங்கள் வாழுகின்ற இடத்திலேயும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம். எங்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்கும் எங்கள் உணர்வுகள் பங்கப்படுத்தாமல் இருப்பதற்கும் உதவி செய்யலாம். எங்களுடைய முன்னோர்கள் கோடானு கோடி சொத்துக்களை வக்ஃப் செய்திருக்கிறார்களே, அந்த வக்ஃபை எல்லாம் எடுத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கிறார்கள் அல்ல. உன் பெயரில் உள்ளது அல்ல, நீ சொந்தக்காரன் அல்ல. உன் சொத்தை எடுப்பதற்கு திட்டம் தீட்டுகிறார்கள் அல்ல, சதி செய்கிறார்கள் அல்ல, முயற்சிக்கிறார்கள் அல்ல, சூழ்ச்சி செய்கிறார்கள் அல்ல. ரப்புல் ஆலமீனே, நீ விட்டு விடுவாயா? உன் சொத்தை தொட்டவர்களை நீ விடமாட்டாய், உன் சொத்தை அபகரித்தவர்களை நீ விடமாட்டாய். இந்த விஷயத்தில் நீயே முடிவு செய்து கொள்ளலாம். நேர்வழி இருந்தால் கொடு அல்லாஹ், இல்லை என்றால் படிப்பினையை கொடுத்து விடு அல்லாஹ். இந்த உலகம் படிப்பினை பெற வேண்டும் அல்லாஹ். எல்லா இடங்களிலும் கையேந்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ். தினமும் தினமும் அழுகிறார்கள் அல்லாஹ். தஹஜ்ஜுதிலே அழுகிறார்கள் அல்லாஹ். இன்றைய ஜும்மாவிலே இதை பற்றி பேசினார்கள் அல்லாஹ். இதை பற்றி கேட்கிறார்கள் அல்லாஹ். ரப்புல் ஆலமீன், நாங்கள் உன்னிடத்தில் கேட்கிறோம் அல்லாஹ், எங்களை கபூல் செய் அல்லாஹ்.
எங்களுடைய வாலிப பிள்ளைகளை கபூல் செய்யலாம், எங்கள் பெண் பிள்ளை செல்வங்களை கபூல் செய்யலாம், எங்கள் ஆண் பிள்ளைகளை கபூல் செய்யலாம், எங்கள் சமூகத்தின் பெரியவர்களை கபூல் செய்யலாம், சமுதாய புரவலர்களை கபூல் செய்யலாம், சன்மார்க்க பெரியோர்களை கபூல் செய்யலாம், ஆலிம்களை கபூல் செய்யலாம், இளம் ஆலிம்களை கபூல் செய்யலாம், அவர்கள் துடிப்பு மிக்க சேவைகள் செய்வதற்கு உபகாரம் செய்யலாம், அவர்களின் தேவைகளுக்கு நீ பொறுப்பேற்றுக் கொள்ளலாம். இளம் வயதிலே உன்னிடத்தில் வந்தார்களே அந்த ஷுஹதாக்களை எல்லாம் கபூல் செய்யலாம், அவர்களை எல்லாம் அங்கீகரித்துக் கொள்ளலாம். யாருக்கு முன்னாலும் தலைகுனியாத வாழ்வை கூட அல்லாஹ், கை நீட்டாத வாழ்வை கூட அல்லாஹ், சுஜூதிலும் ருக்குவிலும் உன்னை புகழ்கிறோம் அல்லாஹ், உன்னை துதிக்கிறோம் அல்லாஹ், உன்னை தூய்மைப்படுத்துகிறோம் அல்லாஹ், உன்னை பரிசுத்தப்படுத்துகிறோம் அல்லாஹ். நாங்கள் யாருக்கு முன்னாலும் தலை குனிய கூடாது அல்லாஹ், எல்லோருக்கும் முன்னாலும் நாங்கள் கையேந்தாமல் வாழ வேண்டும் அல்லாஹ், தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் அல்லாஹ். வரக்கூடிய தேர்தல்களில் முஸ்லிம்களுக்கு முறையான விகிதாச்சாரத்தை கூட அல்லாஹ், தொடர்ந்து இந்த தொகுதி முஸ்லிம்களுக்காகவே இருந்ததல்லாம், எங்களின் முன்னோர்கள் இங்கே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்கள் அல்லாஹ், மீண்டும் அந்த வாய்ப்புகளை கூட அல்லாஹ், எங்கே வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கே மக்கள் எல்லாம் அவர்களுக்கு வெற்றிக்கான வழியை தேர்ந்தெடுத்து கொடுக்க நீ உதவி செய்யலாம், அவர்கள் உள்ளங்களை திருப்பி கூடலாம். நாங்கள் மனித சமூகத்திற்காக வாழுகின்றவர்கள் அல்ல, நாங்கள் மனித சமூகத்தை பாதுகாக்கின்ற சிந்தனை உள்ளவர்கள் அல்ல. அதைத்தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், அதைத்தான் எங்களுடைய சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுத்தார்கள். கௌசுல் ஆலம் பீரான பீர் அதைத்தான் சொல்லிக் கொடுத்தார்கள். எல்லா இறைநேச பெரியார்களும் அதைத்தான் சொல்லிக் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள். மனிதம் காக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள், மனித நேயம் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள், பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த உயிரும் இந்த உடைமைகளும் அல்லாஹ் கொடுத்தது, இதை வீணாக்கி விடாது என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். உண்ணாமல் இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்க சொல்லிக் கொடுக்கிறார்கள், பருகாமல் தாகத்தால் தாகிப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். சுத்தமாக, பரிசுத்தமாக, பசுமையாக, நீதியாக, நேர்மையாக வாழுகின்ற வழியை எங்களிடத்தில் அமானிதமாக ஒப்படைத்திருக்கிறார்கள். முழு மனித சமூகத்திற்கும் நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அல்லாஹ். ரப்பல் ஆலமீனே, எங்கள் ஆயுள்களில் அபிவிருத்தி செய்யலாம், எங்களுடைய உடல்களில் ஆஃபியத்தையும் சிஹத்தையும் கூட அல்லாஹ், உள்ளங்களில் நிம்மதியும் அமைதியும் கூட அல்லாஹ், குடும்பங்களில் மகிழ்வையும் பாதுகாப்பையும் கூட அல்லாஹ். வறுமை, கஷ்டங்கள், கடன்கள், துன்பங்கள், துயரங்கள், கவலைகள், சஞ்சலங்கள், நீங்காத நோய்கள், தெரியாத நோய்கள், தெரிந்து கொள்ள முடியாத நோய்கள், வித்தியாசமான நோய்கள், விமர்சனத்துக்குரிய நோய்கள், கேவலமான நோய்கள், பெரும் பணம் செலவுகளை கொண்டு சிகிச்சை பெறுகின்ற நோய்கள், எல்லா நோய்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்து விடலாம். மருத்துவமனை இருப்பவர்கள் எல்லாம் சுகம் பெற்று வருவதற்கு உபகாரம் செய்யலாம். சமீபத்தில் அதிகமான மக்கள் கல்லீரல் பாதிக்கப்படுகிறார்கள் அல்ல, நுரையீரல் பாதிக்கப்படுகிறார்கள் அல்ல, ரப்பல் ஆலமீன் கேன்சரால் பாதிக்கப்படுகிறார்கள் எல்லாம், ஸ்ட்ரோக் வருகிறதெல்லாம், கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதெல்லாம், இது போன்ற நோய்கள் இருந்தெல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பை கூடலாம். இந்த நோய்களால் மருத்துவமனைகள் இருப்பவர்களை சுகமாக வீடு திரும்ப செய்யலாம். சுகம் உன் கையில் வைத்திருக்கிறாயே ஷாஃபியை முத்லகே, எங்களுக்கு சுகம் தருவாயா. ரப்பல் ஆலமீன் திடீர் விதமான மரணங்களை விட்டு பாதுகாத்து விடலாம். மரணம் வருவதற்கு முன்பு தெரிந்து கொள்ள செய்யலாம். உன்னை பார்க்க வரவேண்டு மகிழ்வை கூட அல்லாஹ், உன்னை கண்டுகொள்ள போகிறோம் என்ற மகிழ்ச்சியோடு ஹுஸ்னே ஹாத்திமாவை பெற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் இந்த உலகத்தை விட்டு கலிமாவோடு யாருக்கும் சுமையாக இல்லாமல், யார் சுமைகளையும் சுமக்காமல், நாங்களே சுமையாக இல்லாமல் எங்களுக்கு உன் சன்னிதானத்திற்கு நாங்கள் வர வேண்டும் அல்லாஹ். சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காட்டி கேட்கப்படுகின்ற பொழுது அந்த லைவிலே நாங்கள் இப்படி சொல்ல வேண்டும் அல்லாஹ், ஹதா ஹபீபுல்லாஹ், ஹதா ரசூலுல்லாஹ், ஹதா அதீமுல் ஜா மன் ஹஸ்ஸஹு மௌலா பிரிஃஅத்தில் மிக்தார் யா ஹாதியல் அகியாஸ் யா மாலியல் அகியாஸ் قد جئت بالإفلاس إلى شفيع الناس என்று சொல்ல வேண்டுமல்லா. அவர்களின் கருணை பார்வை எங்கள் மீது பட வேண்டுமல்லா. நான் சொல்லுகின்ற செலவாச்சைகள் அங்கே சென்று சேர வேண்டுமல்லா. எத்துணை சகோதர சகோதரிகள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செலவாத்துகளை எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்களே, அதை கபூல் செய்யலாம். அந்த சலவாத்துகளின் பரக்கத்தால் எங்களை எல்லாம் ஈரேற்றம் பெற செய்து விடலாம். எங்களுக்கு விலாயத் கூட அல்லாஹ், உன் நெருக்கம் கூட அல்லாஹ், உன்னுடைய பக்கத்தில் வருகின்ற பாக்கியம் கூட அல்லாஹ். எங்களை துரத்தி விடாதே, எங்களை தூரமாக்கி விடாதே, எங்களை புறக்கணித்து விடாதே, எங்களை புறம் தள்ளி விடாதே.
நாதி இல்லாத நாங்கள், கதி இல்லாத நாங்கள், வழி இல்லாத நாங்கள் உன் சன்னிதானத்தில் கையேந்துகிறோம் அல்லாஹ். எங்களை கைவிடாமல் காத்தல் புரிந்தவனே, எங்கள் மீது கருணை செய்து கொண்டிருப்பவனே, நாங்கள் கையேந்துகிறோம் அல்லாஹ். கேட்பதை கூட அல்லாஹ், கேட்க நினைத்ததை கூட அல்லாஹ், கேட்க தெரிந்ததை கூட அல்லாஹ், கேட்க தெரியாததை கூட அல்லாஹ், கேட்க மறந்ததை கூட அல்லாஹ். எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் இறைநேசர்களும் வலிமார்களும் கேட்ட எல்லா நலவுகளை எங்கள் முழு உம்மத்துக்கு கூட அல்லாஹ் எல்லா தீமைகளை விட்டு பாதுகாத்து விட அல்லாஹ். தீமைகள் நிறைந்து போனது ரப்பே, எங்களை பாதுகாத்து விட அல்லாஹ், எங்களை பாதுகாத்து விட அல்லாஹ். கண்களை கொண்டு காபாவை காண செய்யலாம், காபாவை கண்ட கண்களை கொண்டு உன்னை காணுகின்ற பாக்கியம் கூட அல்லாஹ். கனவிலும் நினைவிலும் எங்கள் உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காணுகின்ற பாக்கியம் கூட அல்லாஹ். மங்கா புகழ் மிக்க மாமதீனா நாங்கள் செல்ல வேண்டும் அல்லாஹ். ஓரமாக, ஒழுக்கமாக, அடக்கமாக, அமைதியாக நின்று இப்படி சொல்ல வேண்டும் அல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்க யா ரஹ்மத்துல் ஆலமீன், யா ஷஃபீஉல் முذنبீன், யா சய்யிதுல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் என்று சொல்ல வேண்டும். ஏழைகள் பிரதேசிகளின் சலாமிற்கு பதில் கிடைக்க வேண்டும் அல்லாஹ். அந்த பாக்கியம் எங்களுக்கு தான் அல்லாஹ். கபூல் செய்ய அல்லாஹ். கைவிட்டு விடாதே அல்லாஹ், கரை சேர்த்து விட அல்லாஹ். கேட்க தெரியவில்லை அல்லாஹ், மழை கூட அல்லாஹ், நல்ல மழை கூட அல்லாஹ். பல்லக்கு தொங்கு வழி இல்லாவுடைய பைத்தை படித்திருக்கிறோமே, எத்தனை பெரிய மகான் அவர்கள் நின்று கையேந்தினால் உடனே மழை கொடுத்து விடுவாயே. அவர்கள் வைத்து இங்கே படித்தோமே, ஆலிம்கள் எழுந்து நின்றார்களே, வயது முதிர்ந்தவர்கள் எழுந்து நின்றார்களே, எங்கள் தாய்மார்களும் சகோதரர்கள் எழுந்து நின்றார்களே. ஒரு சன்னிதானத்தில் கையேந்தினவே அல்லாஹ். எங்கும் கொடு அல்லாஹ் மழை, எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் கொடு அல்லாஹ். சிறப்பான மழை கூட அல்லாஹ், பலனுள்ள மழை கூட அல்லாஹ், மக்களின் தேவைகளுக்கான மழை கூட அல்லாஹ். ஒவ்வொரு சொல்லியிலும் அருள் பொழிந்து விட அல்லாஹ், தண்டனையை விட்டு பாதுகாத்து விட அல்லாஹ். எங்கள் துஆக்களை உன் அருளால், உன் கிருபையால், உன் கண்ணியத்தால், உன் உயர்வால் எங்கள் உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பொருட்டால், அவர்களின் புனித குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தோழர்கள், தோழியர்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஐமே முஜ்தஹிதீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், முஃபக்கிஹீன்கள், இறைநேச பெரியார்கள், எல்லா சில்சிலாவுடைய வலிமார்கள், எங்கள் பகுதியில் குறிப்பாக செழித்து வளர்ந்திருக்கின்ற காதிரியாவுடைய சில்சிலா, சிஷ்டியாவுடைய சில்சிலாவுடைய பெரியார்கள், நக்ஷபந்தியா, சுஹரவர்தியா, ஷத்தாரியாவுடைய பெரியார்கள், அவர்கள் வழிவந்தவர்கள், எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற அந்த நாதாக்கள், அவர்கள் பொருட்டால், இந்த சபையோர்கள் பொருட்டால், சங்கை மிகுந்த உலமாக்கள் பொருட்டால், சன்மார்க்க பெரியவர்கள் பொருட்டால், சமுதாய புரவலர்கள் பொருட்டால், எங்கள் கண்ணியம் மிகுந்த தாய்மார்கள், சகோதரிகள் பொருட்டால், பத்தினித்தனமாக தங்களை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த உயர்வுக்குரிய எங்களுடைய அருமையான தாய்மார்கள் பொருட்டால் கையேந்துகிறோம் அல்லாஹ். காலியாக அனுப்பி விடாதே, எங்கள் கைகளை திருப்பி விடாதே, எங்கள் கைகளை நிரப்பிக்கூட அல்லாஹ். கபூல் செய் அல்லாஹ், கபூல் செய் அல்லாஹ், கபூல் செய் அல்லாஹ். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். யா சய்யிதஸ் சாதாத் ஜிதுக காஸிதா أرجو حماك فلا تخيب مقصدي يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم يا سيدي يا رسول الله خذ بيدي مالي سواك ولا ألمي إلى أحد فأنت نور الهدى في كل كائنة وأنت سر الندى يا خير معتمد إني إذا مسني غيم يروعني أقول يا سيد ساداتي يا سندي وصل يا ربي على النبي سيدنا نبينا مولانا محمد
وعلى آله وأصحابه وأزواجه وأتباعه وذريته أهل بيته أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.